திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சோ சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யன்பர்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு, அதாவது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அருளாளர்கள் கூறுகின்ற அருளுர்களை கேட்டு அருள் உரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக வாழ்வீர்கள். எங்கே எல்லாரும் சொல்லுங்க, நமச்சிவாய நமசிவாய நமசிவாய. அன்னபாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே திருப்புறம்பயம் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்புறம்பயம் என்பதற்கு பக்கத்தே தண்ணீரை உடையது என்று பொருள்படும். இதற்கு ஏற்ப இந்த திருக்கோயிலினுடைய மேற்புறத்திலே மதிலை ஒட்டி ஒரு நீர்நிலை இருக்கிறது. அடியார் பெருமக்களே, ஒரு காலத்திலே பிரளயம் வந்ததாம். அந்த பிரளயம் வந்த பொழுது அது ஊரிலே புகாதவாறு தடைப்பட்டு புறத்தே நின்றமையினாலே, புறம் வெளியே நின்றதனாலே இப்பெயர் பெற்றது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஏற்ப இவ்வூர் தல விநாயகருக்கு பேர் என்ன தெரியுமா? பிரளயங்காத்த விநாயகர். பிரளயங்காத்த விநாயகர் கும்பகோணத்துக்கு வடமேற்கே 9 கிலோமீட்டர் தூரத்திலே மண்ணியாற்றங்களுடைய வடகரையிலே உள்ளது. கும்பகோணத்திலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. இறைவனுடைய திருப்பெயர் புறம்பயநாதர், என்ன சொன்ன சாட்சிநாதர்னு சொல்கிறார். ஒரு வணிக பெண்ணின் நிமித்தம் இவ்வூர் சிவபெருமன் மதுரை சென்று சாட்சி கூறினமையினாலே இந்த பெருமானுக்கு சாட்சிநாதர் என்று பெயர் பெற்றார். இறைவியருடைய திருப்பெயர் கரும்படு சொல்லி. இத்திருப்பெயரை 2ஆம் திருமுறையிலே ஞானசம்பந்த பெருந்தகையர் ஓர்பாகம் கரும்பொடுபடு சொல்லில் மடந்தையை மகிழ்ந்தோய் என்று எடுத்தாளுகிற பெருமகிழ்ச்சியை தரக்கூடியது இது. கரும்படு சொல்லி என்பதற்கு கரும்பை வென்ற சொல்லை உடையவள் என்று பொருள். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இது ராஜகோபுரத்துக்கு வடகிழக்கிலே இருக்கிறது. சப்தசாகர தீர்த்தம் இது பிரம்ம தீர்த்தத்துக்கு கிழக்கிலே நந்தவனத்திலே இருக்கிறது. பிரளய காலத்திலே அழிக்க வந்த 7 கடல்களும் இதனுடைய அடங்கியிருக்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. மண்ணியாறு இந்த ஊரினுடைய கிழக்கே இருக்கிறது. கொள்ளிட பேராறு இந்த ஊருக்கு வடபால் 2 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. தலவிருஷம் புன்னை. இது முதல் பிரகாரத்திலே வடமேற்கிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட திருத்தலம். ஜனகர் முதலிய 4 சிவபெருமான் இந்த தலத்தில்தான் அறத்தை உணர்த்தினார் என்று சொல்லுகிறார். 4 அறம்பயம் உரைத்தனை புறம்பயம் அமர்ந்தோ. திருப்பாட்டு ஞானசம்பந்தர் தேவாரத்தினால அறியலாம். அப்படிப்பட்ட அருமையானது ஊர். இவ்வரலாற்றை கொண்டு இக்கோயிலில் பணிமகளாக ஒரு அம்மையார் ஆதனூரில் உள்ள தம் காதல் கிழவனிடம் ஒரு நாள் மாலை பொழுதிலே செல்லும் பொழுது
மன்னியாற்றிலே ஓடம் விட்டவன் யாரும் இல்லாத நிலையை உணர்ந்து இந்த அம்மையாருடைய நாணயங்களையும் கூரைகள் முதலியவற்றையும் பறித்து கொண்டு அவளை கொன்று ஆற்றிலே தள்ளிவிட்டான். ஆற்றை கடப்பதற்குள் அவனும் தவறி ஆற்றிலே விழுந்து இறந்து விட்டான். இந்த வரலாற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம் செற்று ஒருவரை செய்த தீமையில் இம்மையே வரும் திண்மையே. இந்த ஊர் சிவபெருமான் மதுரையிலே சென்று சாட்சி கூறினார் என்பதற்கு வன்னி மரமும் மடைப்பள்ளியும் சான்றாக முன்னிறுத்து காட்டிய மொய்குழலால் என்று குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தம் பதிகம் 1, திருநாவுக்கரசர் பதிகம் 1, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் 1 ஆக 3 பதிகங்கள் உள்ளன. மணிவாசகரும் பாடுகிறார். புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும், பாருங்க, புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் என்று உரை பாடியுள்ளார். மதுரை திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய ஆதீன ஆட்சிக்கு உட்பட்டது இந்த திருப்புறம்பயம் என்னும் திருத்தலம். இதில் 4வது பாடல் 2வது திருமுறை 30வது பதிகம். 4வது பாடலை நம்ம பார்க்கணும். வலங்கெடு வலங்கெடு கடும்பு நல்லொடும் சடையொடுங்க துளங்க மறு இளம்பிரை சுமந்தது விளங்க உளங்கொல வளைந்தவர் சுடும் சுடலை நீரு உளங்கொல விளங்கின புறம்பயம் அமர்ந்தோ. புறம்பயம் அமர்ந்த பெருமானே, வளமை பொருந்தியதாக கடுமையாக பெருகி வந்த கங்கையோடு கூடிய சடை அசைய விளங்கும் இளம்பிரையை கலங்க தாங்கி, இளம்பிரையை கலங்க தாங்கி மனம் மகிழ்ந்து வணங்கும் அடியவர்க்கு சுடுகாட்டிலே விளைந்த நீற்றோடு தோன்றும் உன் கோலத்தை அறிவிலே காட்டி விளங்குகிறாய், அறிவிலே காட்டி விளங்குகிறாய். திருச்சிற்றம்பலம். புனல் கங்கை துளங்குன்னு அசைகிறது. அலைந்தவர் கலந்தவர், குழைந்தவர்னு சொல்லலாம். அலமரு அலமரு போல. திருச்சிற்றம்பலம். எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புறம்பயம் சென்று இந்த புறம்பயநாதரையும் சாட்சிநாதரையும் வணங்கி அவருடைய பேரருள் பெற்று பேருவகையோடு நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் ராமசாமி, நன்னிலம் ராமசாமி. கவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய்.